பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சி வாயில் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நம்மளை அற்புதமாய் காத்து அவருடைய அளவில்லாத கிருபையினாலே நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். இந்த 8வது மாதத்திலும் இந்த 1வது வாரத்திலே கர்த்தர் நம்மளை அற்புதமாய் அவருடைய மனவாட்டி சபைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து நடத்த சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். எங்களோடு சேர்ந்த உற்சாகமாக கர்த்தரை நோக்கி பார்த்து அனைவரும் ஜெப சிந்தனையோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி. ஆமென். உற்சாகமா கரங்களை தட்டி ஆமென். உடைக்கப்பட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இதுவும் பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கிற யாவரையும் கர்த்தாவே, எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்பட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. செங்கடலில் நீர் அன்று பாதை வகுத்து, பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்து, குளிரானே இரவில் நம்பின் தீபமாய் சீனாய் மலையின் மேல் இறங்கி நீதியின் கட்டளை எடுத்துரைத்து, செங்கடலில் நீர் அன்று பாதை வகுத்தி, பாலைவனத்தில் அன்று மன்னாய் பொழிந்து, கோடும் வெயிலில் மேக குளிரானே இரவில் நம்பின் தீபமாய் சீனாய் மலையின் மேல் இறங்கி நீதியின் கட்டளை எடுத்துரைத்தீ. அப்பா பிதாவே தெய்வமே, உன் திரு ராஜ்யம் வருகவே, உன் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே,
நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில இறங்கி தகப்பனே, ஓ எங்கள் சபைகளிலே நீ இறங்கி ஆண்டவரே, எங்கள் தடைகளை எல்லாத்தையும் உடைக்க போற தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை நாங்கள் வேறெடுக்க போகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. மனிதனாய் பூவில் அவதரித்து எனக்காக ஜீவன் பலி கொடுத்து திருவுடலும் திவ்ய போஜனமாய் இவ்வுலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமும் மாணவரே உன் திருநாமம் வாழ்த்துகிறோம். மனிதனாய் பூவில் அவதரித்து எனக்காக ஜீவன் பலி கொடுத்து திருவுடலும் திவ்ய போதனுமாய் இவ்வுலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமும் மாணவரே உன் திருநாமம் வாழ்த்துகிறோம். அப்பா பிதாவே தெய்வமே உன் திருராஜ்யம் வருகவே, உன் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே உன் திரு ராஜ்யம் வருகவே, உன் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாகி வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனான தெய்வம், மீட்பராக பூவினில் பிறந்த தேவ மைந்தன், நித்திய ஜீவனாகி வாழும் தெய்வம், இஸ்ரவேலின் நாதனாகி வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனான தெய்வம், மீட்பராக பூவினில் பிறந்த ஏக தெய்வம், மயக்கத்தின் ஜீவனான தெய்வம். நன்றி ஆண்டவரே. உன் சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இளைப்பாறுகள் தருகிற ஆண்டவர் நீ ஒருவரே ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நீர் சொன்ன சொல்லை காப்பாற்றுவர் ஆண்டவரே. நீர் எந்த விதத்திலும் ஆண்டவரே நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தில் நீர் உண்மை உள்ளவாறாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஒருவேளை நாங்கள் மாறலாம் ஆண்டவரே, ஆனால் என் தேவனாகிய நீர் ஒரு நாளும் மாறாத தேவனாக இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆமென். சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி அமராத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை. ஆராதனை
முதல் வாரத்திலே ஆண்டவரை துதிக்க முடியாது நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக நெருக்கத்தில் மத்தியில் ஆண்டவரே, துயரங்கள் மத்தியில் நம்மளை கடந்து வந்தாலும் உங்கள் கிருபை மாத்திரம் ஆண்டவரே எங்களை தாங்கினது ஆண்டவரே. நீர் எங்களை தாங்கி பலப்படுத்தி வாழ்ந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும், பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் போதகர் DS ராபர்ட் ஜேஸ் அவர்கள் செய்தியை பகிர்ந்து கொள்வார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை ஆவலோடு கூட கேட்கும்படியாய் இருக்கின்ற அன்பின் மக்களோடு கூட என் இயேசு பேசுவார். கடந்த 7 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லாவற்றிலும் மேலானவர் என் இயேசு ஒருவரே. அவர் இந்த 8ஆம் மாதத்தை காணும்படியாய் பாராட்டின கிருபைக்காய் முதலாவது அவருக்கு நன்றி செலுத்துவோம். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை பார்க்கக்கூடாத சூழ்நிலையாய் இருப்பினும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஒரு கூட்டமாய் தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கும்படியாய் நம்மோடு கூட இயேசு இடைபடுவாராக. இந்த நாள் ஆசீர்வாதமான நாள். இன்றைக்கு இயேசு என்னோடு கூட என்ன பேசப் போகிறார் என்ற ஜெப சிந்தனையோடு கூட தொலைக்காட்சிக்கு முன்பாய் அமர்ந்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்களே, ஆண்டவர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுகிறவர். அவருக்கு தெரியும் உன்னுடைய உள்ளம், எண்ணம், சூழ்நிலை என்ன என்று இயேசு ஒருவர் மாத்திரம் அறிந்தவராய் இருக்கிறார். அவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது அவர் நம்மோடு கூட பேசுவார். அவளோடு கூட இருக்கிறீர்கள் அல்லவா? எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். கடந்த நாட்களிலே நீர் ஒரு காரியத்தை நிர்ணயித்தால் அது நிலவரப்படும். உமது பாதைக்கு வெளிச்சமாய் பிரகாசிக்கும் என்றதான வார்த்தை நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் இதோ என்று சொல்கிறார். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அந்த செய்திதான் கிறிஸ்து நமக்காய் காரியங்களை செய்யும்படியாய் நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாக்குத்தத்தமான வார்த்தை இதோ என்று சொல்லப்படுகிறது. அன்பு தேவஜனமே, ஒருவேளை உன்னுடைய ஏக்கம், உன்னுடைய கவலை, உன்னுடைய கண்ணீர் என்ன என்று இயேசு அறிந்தவராயிருக்கிறார். ஆண்டவரே, எத்தனையோ முறை நான் பல மக்களிடத்திலே நான் முறையிட்டேன், இன்னுமாய் எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை என நினைத்து கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாசியுங்கள் மீண்டுமாய். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எத்தனை தூரம் ஆண்டவரை விட்டு விலகினாலும், ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன். அன்பு தேவஜனமே, இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். அவர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருந்து நம்மை பண்படுத்தி விதைக்கின்ற தேவனுடைய காரியம் அதுதான் ஒரு நல்ல ஒரு அனுபவம். நம்மை ஆண்டவர் பண்படுத்த போகிறாராம். ஒருவேளை நீ எவைகளிலே உன்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் மாற்றப்பட்டதோ அவைகளை உனக்கு செயல்படுத்துவதற்கு முன்பாக, காரியங்களை செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மை பண்படுத்த போகிறார். எதிலே நாம் பண்படுத்தப்பட போகிறோம்? ஒருவேளை உன்னுடைய ஜீவியம்
பரிசுத்தமாய் இருக்கிறது என்று ஒருவேளை நாம் நமக்குள் நினைப்பது உண்மைதான். ஆனால் நமக்குள் இருக்கிற பலவீனத்தை யார் அறிந்தவர் என்று ஒருவேளை உனக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்தால், ஆண்டவர் இன்றைக்கு அதை திட்டவட்டமாய் சொல்கிறார். உங்கள் மேல் பட்சமாயிருக்கிற தேவன், கண்ணோக்கமாயிருக்கிற தேவன் உங்களை பண்படுத்தும்படியாய், அவருக்கு ஆசீர்வாதம் தான் முக்கியம், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் உனக்குள்ளே இருக்கிற என்ன பலவீனம் என்று அவர் இன்றைக்கு பண்படுத்தும்படியாய் வேதத்தின் வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். அன்பு தேவஜனமே, ஆண்டுடைய வார்த்தையை நீ கேட்கும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவர் உன்னை எல்லாவற்றிலும் மேலானவராய் மாற்றும்படியாய் உன்னை பண்படுத்தி ஆண்டவர் விதைக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் விதைக்கும் பொழுது, பண்படுத்தும் பொழுது அதில் நன்மை மாத்திரம் கிடைக்கும். ஒன்றுமே குறையில்லாதபடி, உன் வாழ்க்கையிலே குறையில்லாதபடி என் தேவன் நிறைவு செய்கிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். உன்னுடைய உள்ளத்தை அறிந்தவர் என் இயேசு ஒருவரே. வாசிங்கள் 10ஆம் வசனத்தை. நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் பண்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, பண்படுத்தி விதைக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை வர்த்திக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நான் இன்னுமாய் என்னுடைய வாழ்க்கையிலே விருத்தி அடையவில்லை, வர்த்திக்க பண்ண முடியவில்லை நினைக்கிறாயா? ஆண்டவரிடத்திலே உம்முடைய காரியங்களை நீ கொடுப்பேன் என்று சொல்லி மறுத்ததான காலங்கள் உண்டு, நேரம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கை சுயநலத்தோடு கூட கடந்து போனதான காலங்கள் உண்டு. ஆனால் இயேசு திட்டவட்டமாய் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்கள் பட்சத்தில் நான் இருக்கிறேன் என்று திட்டவட்டமாய் சொல்லுகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் சொல்லுகின்ற காரியம் உங்களை பண்படுத்தி விதைக்கிறாராம். ஆண்டவர் விதைக்கும் பொழுது அதிலே எப்படிப்பட்டதான காரியங்கள் காணப்பட்டாலும் அதை பண்படுத்துகிறவர், அந்த சுமைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர் என் இயேசு ஒருவரே. நீ அவரிடத்திலே உன் காரியத்தை சொல்லும் பொழுது, அவரிடத்திலே உன் காரியத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் திட்டவட்டமாய் உனக்கு உன்னுடைய வம்சத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு திட்டவட்டமாய் பேசுகிறார். அழகாய் சொல்லப்பட்டு வர்த்திக்க பண்ணுவேன், பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். இன்றைக்கு ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவரே என்னிடத்திலே இடம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் கட்டப்பட முடியவில்லையே, இந்த நிலம் அவாந்திரமாய் இருக்கிறதே என்று ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கிறாயா? அழுது கொண்டிருக்கிறாயா? ஆண்டவரே, முயற்சி செய்கிறேன், எத்தனையோ முயற்சி செய்கிறேன், ஆனால் தோல்வி, முடியவில்லை, என் வாழ்க்கையிலே முடியவில்லை நினைக்கிறாயா? ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார், அவாந்திரமாயிருக்கிறதான காரியத்தை இயேசு கட்டுகிறவராயிருக்கிறார். இயேசு கட்டப்போகிறார். நீ உன்னுடைய அழுகையை இயேசு அறிந்தவராயிருக்கிறார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய காரியங்களை பண்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நான் விதைக்க போகிறேன் என்று சொல்கிறார். வர்த்திக்க பண்ண போகிறேன் என்று சொல்கிறார். அன்பு தேவஜனமே, என் இயேசு வர்த்திக்க பண்ணுவது உண்மை என்றால் அது ஒரு நாளும் தடைப்படவே முடியாது. நிச்சயமாய் இன்றைக்கு உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் என் இயேசு ஒருவரே. எடுத்துக்கொள்ளுங்கள், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து. அன்பு தேவஜனமே, அவாந்தரத்தை அவர் கட்டுகிறவராய் இருக்கிற தேவன் மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு காரியத்தை துவக்கும் பொழுது, ஒரு காரியத்தை செயல்படுத்தும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை இதுதான்,
நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து என்றால் அவர் நமக்காய் வந்து நின்று காரியங்களை செய்கிறவர். அவர் நமக்காய் வந்து நின்று காரியங்களை செயல்படுத்தும் பொழுது அதற்கு முன்பாய் ஒருவனும் நிற்கவே முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உனக்கென்று கொடுக்கப்படுகின்ற வாக்குத்தத்தமான வார்த்தை, இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன், உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அங்கீகரிக்கும்படியாய் இயேசு வல்லமையான வார்த்தை நம்மோடு கூட பேசப்பட்டு கொண்டிருக்கிறதாம். உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் முதலாவது சொல்லுகின்ற வார்த்தை, பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிறீர்கள், வர்த்திக்க பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, உங்களை குடியேற்றுகிறவர். அவாந்திரமான காரியங்கள், அவாந்திரமாய் கிடக்கின்றதான நிலங்களில் கட்டப்படும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, எத்தனையோ நாள் என் கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன், முயற்சி செய்கிறேன், எல்லா ஆசீர்வாதம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் அந்த முயற்சி எனக்கு தோல்வியாய் இருக்கிறது என்று அழுது கொண்டு இருக்கிறாயா? சத்தியத்தின் திருவார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அன்பு தேவ மக்களே, ஆண்டவர் உங்களுக்காய் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறதான தேவன், அவர் நமக்காய் ஒரு காரியங்களை சொல்வது உண்மை என்றால் அந்த காரியத்தை ஒரு நாளும் ஒரு காலம் ஒருவராலும் மாற்றவே முடியாது. ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் சொல்கிறார், பழுகி பெருகி என்று சொல்கிறார். நீ இந்த மாதத்திலே, இந்த நாள் முதல் கொண்டு நீ பழுகும்படியாய் பெருகும்படியாய் அவருடைய உடன்படிக்கை உன்னை திடப்படுத்துகிறதாய் இருக்கிறதாம். அன்பு தேவஜனமே, திடப்படுத்துகிறவர் என் கிறிஸ்து ஒருவரே. உலகத்தின் மக்கள் அநேக வார்த்தைகளை சொல்லலாம். ஒருவேளை உன் பில்டர் சொல்லலாம், அல்லது உன் மனைவி சொல்லலாம், உன் மகள் சொல்லலாம், உன் மருமகன் சொல்லலாம், இதை நான் சாதித்து விடுவேன், எனக்கு எல்லாம் திறமை இருக்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லலாம். தேவன் உண்மையில் கண்ணோக்கமாயிருக்கிற தேவன் சொல்லுகிறார், உனக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், உனக்காய் காரியங்களை செய்கிறவர், அவாந்திரமாயிருக்கிறதான காரியங்களை கட்டுவேன் என்று சொல்லுகிறதான தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் கண்ணோக்கமாயிருந்து உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அந்த உடன்படிக்கை மாத்திரம் ஏற்றுக்கொள்வது உண்மை என்றால், ஆண்டவர் சொல்லுகிறதான வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை நீ விசுவாசிப்பது உண்மை என்றால், நிச்சயமாய் இந்த நாள் முதல் உன்னுடைய காரியம் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் இயேசு உனக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சத்தியத்தின் திருவார்த்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, உனக்காய் பேசுகின்ற வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறதாம். அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புவதே அல்ல, அது வெறுமையாய் திரும்பி வருகிற வார்த்தையே அல்ல. அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையிலே உனக்குள் ஒரு நம்பிக்கை இருப்பது உண்மை என்றால் நீ பழுகி பெருகப் போகிறார். உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் இடத்தில் இருக்கிறதான எல்லா பழைய காரியங்கள் ஒழிந்து போக போகிறது. புதிய காரியத்தை ஆண்டவர் தருகிறார். இதோ புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே செய்வேன். காற்றையும் காண மாட்டாய், மழையும் காணப்பாட்டாய், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போயிற்று. உன்னிடத்திலே பழமையான காரியங்கள் இருக்கிறதா? ஒரு அமாந்திர வெளி போல இருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறார், புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீ பழையவளை வைத்துக் கொண்டு எனக்கு இந்த ஆசீர்வாதம் போதும், இந்த நன்மை போதும் நினைக்கிறாயா? ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அவர் நிறைவை செய்கிற தேவனாயிருக்கிறார். பழையவைகள் ஒழிந்தது, எல்லாம் புதிதாயிற்று. இன்றைக்கு புதிய ஆசீர்வாதத்தை, புதிய நன்மையை, புதிய கிருபையை பெற்றுக்கொள்கின்ற அனுபவத்தோடு கூட உடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றும்படியாய் நிறைவை செய்கிறவர். ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? நீ நினைத்ததெல்லாம் ஆண்டவரே முயற்சிக்கிறேன், முடியவில்லை. நிச்சயமாய் இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவர் உனக்கென்று செய்ய வேண்டிய காரியத்தை, இதோ நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து
உன் பட்சத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது உனக்கு முன்பாய் ஒருவரும் நிற்க முடியாது. எப்படிப்பட்ட வழக்காய் இருந்தாலும், எப்படிப்பட்டதான பயங்கரமான காரியங்கள் உனக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டாலும், அவர் நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது ஒருவரும் நம்மேல் கை போடுவதில்லை. ஒருவரும் நம்முடைய காரியத்தை எடுத்துக்கொள்ளவே முடியாது. அவருக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று. நீ விசுவாசத்தோடு கூட நீ அழுது கொண்டு இந்த தேவன் நிச்சயமாய் இன்றைக்கு செய்வார். ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் அல்லவா நான் காத்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு உம்முடைய வார்த்தை என்னை ஆறுதல் படுத்தும்படியாய், என்னை மகிழ்ச்சி உண்டாக்கும்படியாய், இன்னுமா என் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாய் நீரல்லவா பேசிக் கொண்டிருக்கிறீர் என்று நினைக்கிற அன்பு தாயே, ஆண்டவர் உனக்காய் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் உன்னுடைய அழுகையின் குரல் என்ன. ஆண்டவரே ஆண்டவரே என்று அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா. இயேசுவே, நீர் எனக்கு உதவி செய்ய மாட்டீராய் நினைக்கிறாய் அல்லவா. ஆண்டவரே, என் மகளுக்கு வயதாகிவிட்டது, இன்னுமாய் குழந்தை இல்லையே. என் மகளுக்கு வயதாகிவிட்டது, இன்னுமாய் திருமணம் நடக்கவில்லையே. ஆண்டவரே, காலங்கள் பழையதாய் போகிறது போல இருக்கிறது நினைத்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உனக்கென்று ஒரு புதிய ரூபத்தை கொடுக்க போகிறார். ஒரு புதிய மேனியை கொடுக்க போகிறார். உன் சரீரத்திலே காணப்படுகின்ற பலவிதமான காரியங்களை அழிந்து போனது, முடிந்து விட்டது, அவாந்தரமாய் காணப்படுகிறது என்று நினைக்கப்படுகின்றதான காரியத்தை ஆண்டவர் கட்டுவேன் என்று சொல்கிறார், எழுப்புவேன் என்று சொல்கிறார், புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு உனக்கு செய்ய போகிறார். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறதான காரியங்கள் உன்னை விட்டு புறம்பே தள்ளப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை அல்லவா, நான் உன் பட்சத்தில். அன்பு மக்களை, யோசித்து பாருங்கள். நான் உன் பட்சத்தில். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது எத்தனை பெரிய வல்லமை. இயேசுடைய வஸ்திரத்தை தொடுகின்ற அனுபவம் யோசித்து பாருங்கள். காலங்கள் கடந்து விட்டது. 12 வருடமாய் எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ வேதனை, எத்தனையோ செலவுகள் எல்லாம் இழக்கப்பட்டது அல்லவா. இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் என்றதான விசுவாசத்தோடு கூட கடந்து வந்து அவருடைய வஸ்திரத்தை தொடும்பொழுது இயேசுவுக்குள் இருக்கிற வல்லமை வெளிப்படுகிறதை இயேசு உணர்கிறார். உடனிருக்கிற மக்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே, இத்தனை பெரிய கூட்டத்திலே யார் என்று எனக்கு சொல்லும். இல்லை, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது என்று சொல்லும்படியாய். ஆம், அப்படி ஜனக்கூட்டத்தின் மக்கள் இடத்திலிருந்து ஒரு வல்லமை ஆண்டவரிடத்திலிருந்து கடந்து போகும்போது அந்த ஸ்திரீயானவள் வேதனையோடு கூட இருந்ததான வேதனை மாறினது அல்லவா. இன்றைக்கு நேசியன் பக்கத்திலே இருக்கும்போது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். யோசித்து பாருங்கள். எத்தனை பெரிய வல்லமை. தேடி வந்ததான இந்த ஸ்திரீ சுகம் பெற்றாள். ஆனால் என் அருகிலே என்னோடு கூட என் இயேசு இருப்பது உண்மை என்று நீ நினைப்பது உண்மை என்றால், அவர் உண்மையில் கண்ணோக்கமாயிருந்து உன் பட்சத்தில் இருக்கிற தேவன் நம்மை விடுவாரா? எந்தெந்த காரியத்தை ஆண்டவர் சீர்படுத்த வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசுவுக்கு தெரியாதா? யோசித்து பாருங்கள். ஒருவேளை உன் சரீரத்தினுடைய பலவனும் அதை நிச்சயமாய் சீர்படுத்த போகிறார். குடும்பத்தினுடைய காரியங்கள், குறைவான காரியங்களை ஆண்டவர் சீர்படுத்தி அவர் விதைக்கும் பொழுதுதான் அது வர்த்திக்க பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, அதை ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவைகளை பழுகி பெருகும்படியாய் செய்கிறாராம். இயேசு செய்கிறார், இயேசு செய்கிறார். அன்பு தேவஜனமே, இயேசுவோடு கூட பேசுவது உண்மை என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் என் பட்சத்தில் இருக்கிறீர். நான் தைரியமாய் காரியங்களை செய்ய போகிறேன், தைரியமாய் காரியங்களை செய்ய போகிறேன். எனக்காய் எல்லாவற்றையும் செய்கிறவர் நீர் ஒரு மாத்திரம் என்று சொல்வது உண்மை என்றால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர். ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்கிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் வாக்கு மாறாதவர். இன்றைக்கு இந்த வாக்கை நீ விசுவாசிப்பது உண்மை என்றால், இதோ நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன்.
விதைக்கப்படுகின்ற, பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகின்ற அனுபவம் உனக்குள் இருப்பது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை செய்ய போகிறார். இயேசு நிச்சயமாய் காரியங்களை செய்ய போகிறார். அவர் என்ன செய்ய போகிறார்? உன்னை வர்த்திக்க பண்ணும்படியாய், அவாந்திரமாய் கிடைக்கிறதான காரியத்தை கட்டும்படியாய், பழுகவும் பெருகவும் அந்த உடன்படிக்கை உங்களை திடப்படுத்தும்படியாய் இன்றைக்கு பேசப்பட்டது. விசுவாசிப்பது உண்மை என்றால் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே பேசப் போகிறோம். கண்களை மூடுவோம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆம் ஆண்டவரே, இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன், உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறேன். ஆம் ஆண்டவர், யார் எனக்கு இந்த ஆறுதலை சொல்ல முடியும்? யார் எனக்கு இந்த வார்த்தை சொல்ல முடியும்? உலகத்தின் மக்கள் ஒரு வேளை சொல்லலாம், மறுத்து விடுகிறார்கள். ஆனால் என்னை மறக்காத தேவன், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் அல்லவா? நீர் என் பட்சத்தில் இருக்கும்போது ஆண்டவரே, இந்த மாதத்தில் நான் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்யும்படியாய் ஆண்டவரே, சில காரியங்களை நீர் எனக்கு பண்படுத்தி அதை நீ விதைக்கும் பொழுது அதை விருத்திக்க பண்ணுகிற தேவன் நீர் ஒரு மாத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றும் ஆண்டவரே உம் கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் என் மேல் கண்ணோக்கமாய் இருந்து நீர் என் பக்கத்திலே இருக்கும்போது, என் பட்சத்திலே இருக்கும்போது யார் எனக்கு முன்பாய் நிற்கக்கூடும்? எத்தனை பெரிய காரியங்களாய் இருந்தாலும், எத்தனை பெரிய எதிர்ப்பின் சக்திகள் என்னை ஆட்கொள்ள வேண்டும் நினைத்தாலும், இன்றைக்கு நான் தீர்மானித்து விட்டேன். அப்பா, நான் பழுக போகிறேன், பெருக போகிறேன், என்னை நீ வர்த்திக்க பண்ண போகிறேன். உம்முடைய வாக்குத்தத்தமான உடன்படிக்கையின் வார்த்தையை நான் கை கொள்வேன் என்று சொல்வது உண்மை என்றால், திருமணமாகாத பிள்ளைகள் திருமணமாக போகிறது, குழந்தை இல்லாத பிள்ளைகள் குழந்தை கிடைக்கப் போகிறது. ஆண்டவரே, கர்ப்பத்தை அடைத்ததான காரியங்கள் அவாந்திரமாக இருக்கிறது ஒன்றுமே இல்லை, கட்டப்பட போகிறது. ஆண்டவர் கட்டப் போகிறார், உன் வீட்டை கட்டப் போகிறார். உன் வீட்டை கட்டி உனக்கென்று காரியங்களை செயல்படுத்தும்படியாய், நன்மையான காரியங்களை செயல்படுத்தும்படியாய் உனக்கென்று கொடுக்க வேண்டிய காரியத்தை தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். ஒருவேளை உன்னுடைய அழுகை என்ன என்று எனக்கு தெரியாது, என் இயேசு அறிந்தவராயிருக்கிறார், என் இயேசு அறிந்தவராயிருக்கிறார். உன்னுடைய கண்ணீருக்கு இன்றைக்கு முடிவு வந்து விட்டது, உன்னுடைய பிரச்சனை முடிந்து விட்டது. உன் பட்சத்தில் என் இயேசு இருக்கும் பொழுது எதை குறித்தும் கலங்காதே. இனி உன்னை வர்த்திக்க பண்ண போகிறார், பழுக போகிறார், பெருக பண்ண போகிறார். ஆண்டவருடைய உடன்படிக்கையை மாத்திரம் நீ காத்துக்கொள்வது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை செய்வார். ஆம் ஆண்டவரே, நீர் அப்படியே செய்வீராக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் வல்லமை நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஐக்கியமும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு கூட சமாதானத்தின் கிருபை இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.